கன்னி இது ஒரு மிஸ்ட்ரி த்ரில்லர் ஃபிலிம். இந்த படத்தை மாயோன் சிவா தொரப்படி டைரக்ட் பண்ணியிருக்காரு. இந்த படத்துல அஸ்வின் சந்திரசேகர், மணிமாறன் ராமசாமி, தாரா கிருஷ், ராம் பரதன், ஜானவி, சரிகா செல்வி லீட் ரோல்ல நடிச்சிருக்காங்க. செம்பின்ற மலைவாழ் பொண்ணு அவள்கிட்ட இருக்கிற மந்திர கூடை மூலியமா அங்க எல்லா விதமான நோயையுமே குணப்படுத்திடுவா. அந்த கூடையை அவள்கிட்ட இருந்து பிரிச்சு அதை பறிக்கிறதுக்காக ஒரு கேங் வந்து முயற்சி பண்றாங்க. அப்ப அவளோட சொந்தக்கார பொண்ணு இறந்துடுறா. அதுக்கப்புறம் என்ன நடக்குதுன்றதா இந்த ஃபிலிமோட ஸ்டோரி. இந்த ஃபிலிம்க்கு செபஸ்டியன் சதீஷ் மியூசிக் கம்போஸ் பண்ணியிருக்காரு. ராஜ்குமார் பெரியசாமி சினிமோட்டோகிராஃபி பண்ணியிருக்காங்க. எடிட்டிங் சாம் ஆர்டிஎக்ஸ் பண்ணியிருக்காரு. லோ பட்ஜெட் ஃபிலிம் தான். பாப்போம் இந்த ஃபிலிம் எப்படி இருக்க போகுதுன்னு. இப்போ இந்த படம் May 17 அன்னைக்கு தியேட்டர்ல ரிலீஸ் ஆக போகுது. இங்க நான் தான் கிங்கு. இது ஒரு தமிழ் லாங்குவேஜ் ரொமான்டிக் காமெடி ஃபிலிம். ஆனந்த் நாராயணன் இந்த படத்தை டைரக்ட் பண்ணியிருக்காரு. இவர் தான் விஜய் ஆண்டனி வச்சு இந்தியா பாகிஸ்தான் படம் எடுத்தாரு. இந்த ஃபிலிம்க்கு எழுச்சூர் அரவிந்த் ஸ்டோரி எழுதியிருக்காரு. இந்த படத்துல இப்போ சந்தானம், பிரியாலயா, தம்பிராமையா, விவேக் பிரசன்னா, பாலசரவணன், முனிஷ்காந்த், லுல்லு சபா மாறன், சுவாமிநாதன், கூல் சுரேஷ், லோலி சபா சேஷு, மனோபாலன் நிறைய பேர் லீட் ரோல்ல நடிச்சிருக்காங்க. ஒரு ஃபேமிலி எதிர்பாராத விதமா ஒரு கொலையை பார்த்துறாங்க. அதை வச்சு காசு சம்பாதிக்கலாம் அப்படின்னு பிளான் பண்றாங்க. அப்போ என்னெல்லாம் நடக்குதுன்றத காமெடியா சொல்லியிருக்காங்க. இதான் இந்த ஃபிலிமோட ஸ்டோரி. இந்த படத்துக்கு சினிமோட்டோகிராஃபி ஓம் நாராயணன் பண்ணியிருக்காரு. எடிட்டிங் எம் தியாகராஜன் பண்ணியிருக்காங்க. டி இமான் மியூசிக் கம்போஸ் பண்ணியிருக்காரு. கோபுரம் ஃபிலிம்ஸ் இந்த படத்துக்கு ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காங்க. எலெக்ஷன் இது ஒரு பொலிட்டிக்கல் த்ரில்லர் டிராமா ஃபிலிம். தமிழ் இந்த படத்தை டைரக்ட் பண்ணியிருக்காரு. இந்த படத்துல விஜயகுமார், பிரீத்தி அஸ்ரானி, ரிச்சா கோஷி, ஜார்ஜ் மரியன், பவல் நவகீதன், திலீபன் லீட் ரோல நடிச்சிருக்காங்க. நடராசன் அப்படிங்கிறவனுக்கு பொலிட்டிக்கல்ஸ்ல பெருசா வந்து இன்ட்ரெஸ்ட் இல்லாம இருக்கான். ஆனா அவங்க அப்பாவோட கௌரவத்தை காப்பாத்துறதுக்காக பஞ்சாயத்து தலைவர் போஸ்ட்ல நிக்க வேண்டிய சூழ்நிலை வருது. அவனும் நின்னுறான். அதுக்கப்புறம் இந்த அரசியல்னால அவன் என்னெல்லாம் ஃபேஸ் பண்றான், கடைசியில் என்ன ஆகுதுன்றதா இந்த ஃபிலிமோட ஸ்டோரி. இந்த படத்துக்கு கோவிந்த் வசந்தா மியூசிக் கம்போஸ் பண்ணியிருக்காரு. சினிமோட்டோகிராஃபி மஹிந்திரன் ஜெயராஜு பண்ணியிருக்காங்க. ஸ்டன்னர் சாம் ஆக்ஷன் கொரியோகிராஃபி பண்ணியிருக்காரு. எடிட்டிங் CS பிரேம்குமார் பண்ணியிருக்காங்க. ஆதித்யாவோட ரீல் குட் ஃபிலிம்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காங்க இந்த ஃபிலிமுக்கு. மன்னவன்னு இப்போ லேட்டஸ்டா இந்த படத்தோட சாங் நல்லா வைரலா போச்சு. விஜயகுமார் நடிச்சு லாஸ்டா ரிலீஸ் ஆன ஃபைட் கிளப் படம் அந்த அளவுக்கு போகல. பாப்போம் இந்த ஃபிலிம் எப்படி இருக்க போகுதுன்னு. இப்போ இந்த ஃபிலிம் May 17 அன்னைக்கு தியேட்டர்ல ரிலீஸ் ஆக போகுது. கர்த்தம் புக்தம் இது ஒரு ஹிந்தி லாங்குவேஜ் சைக்காலஜிக்கல் த்ரில்லர் ஃபிலிம். இந்த படத்தை சோகம் பீஷா டைரக்ட் பண்ணியிருக்காரு. இந்த ஃபிலிம்ல ஸ்ரேயாஸ் தல்பத்தே, விஜய்ராஸ், அக்ஷா பரடசானி, மாதோ லீட் ரோல்ல நடிச்சிருக்காங்க. ஜோதிடம் பத்தியும் கர்மாவோட பழைய காலத்து கதையை பத்தி இந்த ஃபிலிம்ல சொல்லியிருக்காங்க. ஒருத்தவன் பண்ற எல்லா விஷயங்களுக்கும் அதற்கு எதிர்வினை நடக்கும். அது எப்படி நடக்குது அப்படிங்கறத பத்தியும் இந்த ஃபிலிம்ல சொல்லியிருக்காங்க. இதான் அந்த ஃபிலிமோட ஸ்டோரி. இந்த படத்துக்கு சந்தோஷ் தோண்டியல் சினிமோட்டோகிராஃபி பண்ணியிருக்காரு. ஷாபிர் அகமத் மியூசிக் கம்போஸ் பண்ணியிருக்காரு. எடிட்டிங் பைரன் ஜோதி மோகன்டி பண்ணியிருக்காங்க. அமர் மொபைல் பேக்ரவுண்ட் ஸ்கோர் பண்ணியிருக்காரு. காந்தர் ஃபிலிம்ஸ் அண்ட் ஸ்டுடியோ பிரைவேட் லிமிடெட் ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காங்க. இந்த படத்தோட ட்ரெய்லர் ரிலீஸ் ஆயிருக்கு. ட்ரெய்லர் நல்லா இருந்தது. பாப்போம் இந்த ஃபிலிம் எப்படி இருக்க போகுதுன்னு. இப்போ இந்த ஃபிலிம் May 17 அன்னைக்கு தியேட்டர்ல ரிலீஸ் ஆக போகுது. இந்த படத்தை தமிழ், தெலுங்கு, மலையாளம், கன்னடாலையும் டப் பண்ணி ரிலீஸ் பண்றாங்க. படிக்காத பக்கங்கள் இது ஒரு சஸ்பென்ஸ் த்ரில்லர் மூவி. செல்வம் மதப்பன் இந்த படத்தை டைரக்ட் பண்ணியிருக்காரு. இந்த ஃபிலிம்ல யாஷிகா ஆனந்த், பிரஜின், ஜார்ஜ் மரியன், முத்துக்குமார், பாலாஜி, லொலுஷபா மனோகர் லீட் ரோல்ல நடிச்சிருக்காங்க. ஏற்காட்டில் இருக்கிற ஒரு ஹீரோயின் ஒரு ரிப்போர்ட்டரை கொண்டுடுறாங்க. ஏன்னா அவன் அவளோட தங்கச்சியை கொண்டிருப்பான். அதுக்கப்புறம் அந்த ரிப்போர்ட்டர்கிட்ட இருக்கிற எவிடன்ஸை போலீஸ்ட்டு போய் அவங்க கொடுத்துட்றாங்க. அந்த எவிடன்ஸை பார்க்கும்போது அதில் பெரிய பொலிட்டீஷியன்ஸோட கிரைம் எல்லாம் வெளியில் வருது. அதுக்கப்புறம் என்ன ஆகுதுன்றதா இந்த ஃபிலிமோட ஸ்டோரி. இந்த ஃபிலிம்க்கு ஜேசி கிஃப்ட் மியூசிக் கம்போஸ் பண்ணியிருக்காங்க. வைரமுத்து தான் லிரிக்ஸ் எழுதியிருக்காரு. பேக்ரவுண்ட் ஸ்கோர் SS சாய் தேவ் பண்ணியிருக்காரு. சினிமோட்டோகிராஃபி டாலி பண்ணியிருக்காங்க. எடிட்டிங் ஷரண் சண்முகம் பண்ணியிருக்காரு. டான்ஸ் கோரியோகிராஃபி நோபல் JCK பண்ணியிருக்காங்க. எஸ் மூவி பார்க் அண்ட் பௌர்ணமி பிக்சர்ஸ் சேர்ந்து ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காங்க இந்த ஃபிலிமுக்கு. ட்ரெய்லர் நல்லா இருந்தது. நீங்களும் செக் பண்ணி பாருங்க. பாப்போம் இந்த ஃபிலிம் எப்படி இருக்க போகுதுன்னு. த கார்ஃபீல்ட் இது ஒரு அமெரிக்கன் அனிமேட்டட் அட்வென்ச்சர் காமெடி ஃபிலிம். ஜிம் டேவிஸோட காமிக் ஸ்ட்ரிப்பான கார்ஃபீல்டை பேஸ் பண்ணி இந்த படம் எடுத்திருக்காங்க. மார்க் லிண்டல் இந்த படத்தை டைரக்ட் பண்ணியிருக்காரு. டேவிட் ரெனால்ட் ஸ்க்ரீன் பிளே எழுதியிருக்காரு. கிறிஸ் பேட் தான் த மெயின் கேரக்டரான கார்ஃபீல்டுக்கு வாய்ஸ் கொடுத்திருக்காரு. கார்ஃபீல்ட் ரொம்ப வருஷம் அப்புறம் அவனோட அப்பாவை மீட் பண்ணுது. அது ஒரு தெரு பூனை. அதோட பேரு விக். இப்போ கார்ஃபீல்ட் அவங்க அப்பா கூட சேர்ந்து ஒரு சாகசமான பயணம் போக வேண்டிய சுச்சுவேஷன் வருது. அதுக்கப்புறம் என்ன ஆகுதுன்றதா இந்த ஃபிலிமோட ஸ்டோரி. இந்த படத்தோட ரன் டைம் 101 minutes. $22 million பட்ஜெட்ல இந்த ஃபிலிம் எடுத்திருக்காங்க. சோனி பிக்சர்ஸ் தான் டிஸ்ட்ரிபியூட் பண்ணியிருக்காங்க. ஆல்ரெடி USAல செலக்டட் தியேட்டர்ல இந்த படம் ரிலீஸ் ஆயிருக்கு. இந்த ஃபிலிம் IMDb ரேட்டிங் 6.2 கொடுத்திருக்காங்க. ட்ரெய்லர் சூப்பரா இருந்தது. நீங்க செக் பண்ணி பாருங்க. பாப்போம் இந்த ஃபிலிம் எப்படி இருக்க போகுது. இப்போ இந்த படம் May 17 அன்னைக்கு தியேட்டர்ல ரிலீஸ் ஆக போகுது. அண்ட் இந்த படத்தை தமிழ், ஹிந்திலையும் டப் பண்ணி ரிலீஸ் பண்றாங்க. 19 May 2024 அன்னைக்கு தியேட்டர்ல ரிலீஸ் ஆக போற மலையாள மூவிஸ் லிஸ்ட் பத்தி பார்க்கலாம். குருவாயூரம்பல நடையில் இது ஒரு மலையாளம் லாங்குவேஜ் காமெடி டிராமா ஃபிலிம். விபின் தாஸ் இந்த படத்தை டைரக்ட் பண்ணியிருக்காரு. இந்த ஃபிலிம்ல பிருத்திவிராஜ் சுகுமாரன், பேசில் ஜோசப், நிக்கிலா விமல், அனஸ்வர ராஜன், யோகி பாபு, சிஜு சனி, ஜேமன் ஜோதர், செஃபாய் லீட் ரோல்ல நடிச்சிருக்காங்க. கூடிய சீக்கிரம் கல்யாணம் பண்ணிக்க போற பையன் அவனோட லைஃப்ல வந்து ஒரே பேட் லக்கா இருக்கு. அதனால ஒரு ப்ராப்ளம்ல மாட்டிக்கிறான். அவனுக்கு பிடிக்காத ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணிக்க வேண்டிய சுச்சுவேஷன் வருது. அதுக்கப்புறம் என்ன ஆகுதுன்றதா இந்த ஃபிலிமோட ஸ்டோரி.
அடுத்ததா சுரேஷ் டிண்டியும் சுமலா தேடியும் ஹிருதயே. இது ஒரு ரொமான்டிக் காமெடி டிராமா பிலிம். ராஜேஷ் பாலகிருஷ்ணன் இந்த படத்தை டைரக்ட் பண்ணிருக்காரு. இந்த பிலிம்ல ராஜேஷ் மாதவன், சித்ரா நாயர், குஞ்சக பவன், சுதேஷ், சரண்யா ராமச்சந்திரன் லீட் ரோல்ல நடிச்சிருக்காங்க. 2022 ரிலீஸ் ஆன த கேஸ் குடு அப்படின்ற படத்தோட ஸ்பின் ஆஃப் பிலிம் தான் இது. அந்த படத்துல வர சுரேஷ் சுமலதாவோட லவ் ஸ்டோரியை பத்தி இந்த பிலிம்ல சொல்லியிருக்காங்க. அடுத்ததா கட்டிஸ் கேங். இது ஒரு ஆக்ஷன் சஸ்பென்ஸ் த்ரில்லர் மூவி. அனில் தேவ் இந்த படத்தை டைரக்ட் பண்ணிருக்காரு. இந்த பிலிம்ல உன்னி லாலு, அல்தப் சலீம், சஜின் ஷெருகே லீட் ரோல்ல நடிச்சிருக்காங்க. நெக்ஸ்ட் கோ. இது ஒரு ஹாரர் டிராமா பிலிம். 17 மே 2024 அன்னைக்கு தியேட்டர்ல ரிலீஸ் ஆக போற தெலுங்கு மூவிஸ் லிஸ்ட் பத்தி பார்க்கலாம். தர்ஷினி. இது ஒரு சைஃபை த்ரில்லர் மூவி. பிரதீப் பல்லு இந்த படத்தை டைரக்ட் பண்ணிருக்காரு. இந்த பிலிம்ல விகாஸ் கனகா, பாப்புலர் சாந்தி பிரியா, சோமலஜு வெங்கட சத்யா லீட் ரோல்ல நடிச்சிருக்காங்க. 3 ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க. அவங்களுக்கு ஃபியூச்சரை பாக்குற டிவைஸ் கிடைக்குது. அதுக்கப்புறம் என்ன ஆகுதுன்றதா இந்த பிலிமோட ஸ்டோரி. அடுத்ததா நாட்டாரட்னரு. இது ஒரு த்ரில்லர் டிராமா பிலிம். நாரா சிவானாகு இந்த படத்தை டைரக்ட் பண்ணிருக்காரு. இந்த பிலிம்ல இணையா சுல்தானா, தகுபோத்து ரமேஷ், அர்ச்சனா ஷெட்டி, மகேஷ் அச்சந்தா லீட் ரோல்ல நடிச்சிருக்காங்க. சுதர்ஷன் மகேஷ்னு 2 பேரும் பிலிம் நடிக்கணும்னு ஆசைப்படுறாங்க. ஒரு ப்ரொடியூசர் அவங்களுக்கு சான்ஸும் கொடுக்குறாரு. அப்போ அவங்க ஒரு மர்டர் கேஸ்ல மாட்டிக்கிறாங்க. அதுக்கப்புறம் என்ன ஆகுறது இந்த பிலிமோட ஸ்டோரி. அடுத்ததா ராஜு யாதவ். இது ஒரு ரொமான்டிக் காமெடி டிராமா பிலிம். கிருஷ்ணா மச்சேரி இந்த படத்தை டைரக்ட் பண்ணிருக்காரு. இந்த பிலிம்ல போடப்பள்ளி ஸ்ரீனு, அங்கிதா கரத் லீட் ரோல்ல நடிச்சிருக்காங்க. ராஜுன்ற ஒருத்தவன் கிரிக்கெட் விளையாடுறப்போ அடிபட்டுறது. லோக்கல்ல ட்ரீட்மெண்ட் பாக்குறப்போ அவனை தப்பா ட்ரீட் பண்ணிடுறாங்க. அதனால அவன் ஃபேஸ் எப்பயுமே சிரிச்ச மாதிரியே தான் இருக்கும். அதுக்கப்புறம் என்ன ஆகுதுன்றதா இந்த பிலிமோட ஸ்டோரி. அடுத்ததா மிரல். இது ஒரு கிரைம் த்ரில்லர் டிராமா மூவி. இது ஆல்ரெடி தமிழ்ல ரிலீஸ் ஆயிருக்கு. தெலுங்குல டப் பண்ணி இப்ப ரிலீஸ் பண்றாங்க. 17 மே 2024 அன்னைக்கு தியேட்டர்ல ரிலீஸ் ஆக போற கன்னடா மூவிஸ் லிஸ்ட் பத்தி பார்க்கலாம். தி சூட். இது ஒரு ரொமான்டிக் த்ரில்லர் பிலிம். எஸ் பகத்ராஜ் இந்த படத்தை டைரக்ட் பண்ணிருக்காரு. இந்த பிலிம்ல கமல், தான்வி கோத், சுஜய் ஆர்யா, வி மனோகர், குருபிரசாத், தீப்தி கப்சே லீட் ரோல்ல நடிச்சிருக்காங்க. ஒரு சூட்டை சுத்தி நடக்கிற ஸ்டோரி தான் இந்த பிலிமோடது. கிரண் சங்கர் இந்த படத்துக்கு மியூசிக் கம்போஸ் பண்ணிருக்காரு. அடுத்ததா ஸ்விட்ச் கேஸ் என். இது ஒரு த்ரில்லர் டிராமா மூவி. சேத்தன் ஷெட்டி இந்த படத்தை டைரக்ட் பண்ணிருக்காங்க. இந்த பிலிம்ல விஜய் சூர்யா, ஸ்வேதா விஜயகுமார், பிருத்திவிராஜ், சந்தோஷ் எஸ் கார்கி, கார்த்திக் வைபவ் லீட் ரோல்ல நடிச்சிருக்காங்க. ஒரு ஐடி எம்ப்ளாய் வேற ஒரு கம்பெனில ஜாயின் பண்றான். அதுக்கப்புறம் அவன் லைஃப் எப்படி மாறுதுன்றதா இந்த பிலிமோட ஸ்டோரி. இந்த படத்துக்கு எடிட்டிங் பிரசாந்த் கிரியப்பா பண்ணிருக்காரு. பிருத்தவ செலப் மியூசிக் கம்போஸ் பண்ணிருக்காங்க. அடுத்ததா கர்த்தம் புக்தம். இது ஒரு சைக்காலஜிக்கல் த்ரில்லர் பிலிம். சோஹம் பீஷா இந்த படத்தை டைரக்ட் பண்ணிருக்காரு. இந்த பிலிம்ல ஸ்ரேயாஸ் தல்பதே, விஜயராஸ், அக்ஷா, மாதோ லீட் ரோல்ல நடிச்சிருக்காங்க. ஒருத்தவன் பண்ற எல்லா விஷயங்களுக்குமே அதுக்கான எதிர் விஷயம் நடக்கும். அது எப்படிலாம் நடக்குதுன்றதை இந்த பிலிம்ல சொல்லியிருக்காங்க. இந்த படத்துக்கு ஷாபிர் அகமத் மியூசிக் கம்போஸ் பண்ணிருக்காரு. சந்தோஷ் துண்டியில் சினிமோட்டோகிராஃபி பண்ணிருக்காங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. 17 மே 2024 அன்னைக்கு தியேட்டர்ல ரிலீஸ் ஆக போற ஹிந்தி மூவிஸ் லிஸ்ட் பத்தி பார்க்கலாம். தி கார்ஃபீல்ட் மூவி. இது ஒரு அமெரிக்கன் அனிமேட்டட் அட்வென்ச்சர் காமெடி பிலிம். ஜிம் டேவிஸோட காமிக் ஸ்ட்ரிப்பான கார்ஃபீல்ட பேஸ் பண்ணி இந்த பிலிம் எடுத்திருக்காங்க. இந்த படத்தை மார்க் டெண்டால் டைரக்ட் பண்ணிருக்காரு. டேவிட் ரெனால்ட் ஸ்கிரீன் பிளே எழுதியிருக்காரு. கிறிஸ் பிராட் தான் மெயின் கேரக்டரான கார்ஃபீல்டுக்கு வாய்ஸ் கொடுத்திருக்காரு. கார்ஃபீல்ட ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் அவனோட அப்பாவை மீட் பண்ணது. அது ஒரு தெரு போனா அதோட பேரு விக். இப்போ கார்ஃபீல்ட் அவங்க அப்பா கூட சேர்ந்து ஒரு சாகச பயணம் போக வேண்டிய சிச்சுவேஷன் வருது. அதுக்கப்புறம் என்ன ஆகுதுன்றதா இந்த பிலிமோட ஸ்டோரி. அடுத்ததா கர்த்தம் புக்தம். இது ஒரு சைக்காலஜிக்கல் த்ரில்லர் மூவி. ஷோஹம் பீஷா இந்த படத்தை டைரக்ட் பண்ணிருக்காரு. இந்த பிலிம்ல ஸ்ரேயாஸ் தல்பதே, விஜயராஸ், அக்ஷா, மாதவ் லீட் ரோல்ல நடிச்சிருக்காங்க. ஜோதிடம் பத்தியும் கர்மாவோட பழைய காலத்து கதைகள் பத்தியும் இந்த பிலிம்ல சொல்லியிருக்காங்க. ஒருத்தவன் பண்ற எல்லா விஷயங்களுக்குமே அதுக்கான எதிர்வினை நடக்கும். அது எப்படி நடக்குதுங்கிறத பத்தி சொல்லியிருக்காங்க. இந்த பிலிமுக்கு சந்தோஷ் தூண்டியல் சினிமோட்டோகிராஃபி பண்ணிருக்காரு. ஷாபிர் அகமத் மியூசிக் கம்போஸ் பண்ணிருக்காரு. எடிட்டிங் பைரன் ஜோதி மோகந்தி பண்ணிருக்காங்க. காந்தார் பிலிம் ஸ்டுடியோ பிரைவேட் லிமிடெட் ப்ரொடியூஸ் பண்ணிருக்காங்க. 17 மே 2024 அன்னைக்கு தியேட்டர்ல ரிலீஸ் ஆக போற ஹாலிவுட் மூவிஸ் லிஸ்ட் பத்தி பார்க்கலாம். தி கார்ஃபீல்ட் மூவி. இது ஒரு அமெரிக்கன் அனிமேட்டட் அட்வென்ச்சர் காமெடி பிலிம். ஜிம் டேவிஸோட காமிக் ஸ்ட்ரிப்பான கார்ஃபீல்ட பேஸ் பண்ணி இந்த பிலிம் எடுத்திருக்காங்க. மார்க் டெண்டால் டைரக்ட் பண்ணிருக்காரு இந்த படத்தை. டேவிட் ரெனால்ட் ஸ்கிரீன் பிளே எழுதியிருக்காரு. கிறிஸ் பிராட் தான் மெயின் கேரக்டரான கார்ஃபீல்டுக்கு வாய்ஸ் கொடுத்திருக்காரு. கார்ஃபீல்ட் ரொம்ப வருஷத்துக்கு அப்புறமா அவனோட அப்பாவை மீட் பண்ணது. அது ஒரு தெரு போனா அதோட பேரு விக். இப்போ கார்ஃபீல்ட் அவங்க அப்பா கூட சேர்ந்து ஒரு சாகசமான பயணம் போக வேண்டிய சிச்சுவேஷன் வருது. அதுக்கப்புறம் என்ன ஆகுதுன்றதா இந்த பிலிமோட ஸ்டோரி. இந்த படத்துக்கு IMDb ரேட்டிங் 6.2 கொடுத்திருக்காங்க. அடுத்ததா இஃப். இது ஒரு அமெரிக்கன் லைவ் ஆக்ஷன் அனிமேட்டட் ஃபேண்டசி காமெடி பிலிம். ஜான் கிரசன்கி ஸ்டோரி எழுதி டைரக்ட் பண்ணி இவரே இந்த பிலிம்க்கு ப்ரொடியூஸும் பண்ணியிருக்காரு. இந்த படத்துல இவரு கூட கிளைலி ஃபிளெமிங், ரயன் ரெனால்ட்ஸ், கிரசன்கி லீட் ரோல்ல நடிச்சிருக்காங்க. பேன்ற ஒரு பொண்ணு இருக்கா. அவ வாழ்க்கை ஃபுல்லா ப்ராப்ளமா போயிட்டு இருக்கா. அப்போ அவளுக்கு ஒரு சக்தி கிடைக்குது. அவளால இமேஜினரி ஃப்ரெண்ட்ஸ், சுருக்கமா சொல்ல போனா இஃப் அப்படின்றவங்கள பார்க்க முடியுது. அதுக்கப்புறம் என்ன ஆகுதுன்றதா இந்த பிலிமோட ஸ்டோரி. அடுத்ததா த த்ரீ மஸ்கெட்டியர்ஸ் பார்ட் 2 மெலடி. இது ஒரு ஹிஸ்டாரிக்கல் ஆக்ஷன் அட்வென்ச்சர் டிராமா பிலிம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.